ஹாய், இங்கே பாருங்கள். இது என்னடா அந்த பிள்ளை சோத்தை வச்சுட்டு என்ன பண்ண போகுதுன்னு பார்க்குறீங்களா? யாருக்கெல்லாம் சாப்பாடு பாருங்கள், இவ்வளோதான் இருக்குது. அதாவது கொஞ்சம் சாப்பாடு சரியா, ஒரு அடி சாப்பாடு 2 அடி பொரியல் வச்சு சாப்பிட்றதுக்கு யாருக்கு பிடிக்கும்? யாரெல்லாம் அந்த மாதிரி விரும்பி சாப்பிடுவீங்கன்னு எனக்கு சொல்கிறீங்களா? ஓகேவா? இது என்னடா ஒரு அடி சாப்பாடு 2 அடி பொரியல்னு இந்த பிள்ளை தத்துவமாக பேசிகிட்டு இருக்குன்னு யோசிக்காதீங்க. இங்கே பாருங்கள், சாப்பாடு இவ்வளோதான் இருக்குது. ஓகேவா? இப்போ இதில் பாருங்கள், இங்கே பாருங்கள், இவ்வளோ பொரியல் இருக்கா? இந்த பொரியலை ஃபுல்லாக நம்ம போட்டுக்க போகிறோம். ஏன் இப்படி பண்ணுறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, யாருக்கு இது பிடிக்கும், யாருக்கு பிடிக்காது. இப்போ வந்து சாப்பாட்டு மேலே தான் போடணும். நான் சாப்பாட்டு மேலே போடலை, ஓரமாகவே வச்சுருக்கேன். ஓகேவா? இங்கே பாருங்கள், இன்றைக்கி எங்கள் வீட்டில் வந்து சாம்பார் முட்டைக்கோஸ் பொரியல் சரியா. ஆனால் நான் வெறும் பொரியல் மட்டுமே சாப்பாட்டில் போட்டு பிரட்டி சாப்பிடுவேன். இது மாதிரி எத்தனை பேருக்கு பிடிக்கும்? எத்தனை பேர் மிஸ் பண்ணுவீங்க? அதாவது வீட்டில் ஃபேமிலியில் நிறைய பேர் இருப்பாங்க, சாப்பிட பிடிக்கும், ஐயோ நம்ம சாப்பிட்டா அவங்களுக்கு பத்தாமல் போயிருமேனு யோசிக்கிறவங்க நிறையா பேர் இருப்பாங்க. சில பேர் வந்து நிறையா பொரியலை வேஸ்ட்டும் பண்ணுவாங்க சரிங்களா. அந்த மாதிரி எத்தனை பேர் இருக்கீங்க? இது மாதிரி எத்தனை பேர் இருக்கீங்கன்னு எனக்கு சொல்லுங்கள். ஓகேவா? இங்கே பாருங்கள், சூப்பராக இருக்கா? இது இந்த மாதிரி, அதாவது சாப்பாடு வந்து 1 பங்கு, பொரியல் வந்து 2 பங்கு. எனக்கு வந்து இது ரொம்ப 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 பிடிக்கும். எந்த பொரியலாக இருந்தாலும் ஓகே, கூச்சப்படாமல் வேறு லெவலில் நான் இந்த மாதிரி சாப்பாடு 1 பங்கு, பொரியல் 2 பங்கு வச்சு சாப்பிடுவேன். இங்கே பாருங்கள், எனக்கு வந்து வீடியோ எடுக்க ஆள் இல்லை, அதனால் நானே வீடியோ எடுத்துகிட்டு நானே சாப்பிட்றேன். பார்த்தீங்களா? ஒரு பங்கு சாப்பாடு 2 பங்கு பொரியல். ஓகேவா? யாருக்கெல்லாம் இந்த மாதிரி சாப்பிட பிடிக்கும், யாரெல்லாம் சாப்பிடுவீங்க? உண்மையிலே வேறு லெவலுங்க, சூப்பருங்க. அதாவது பொரியலே பிடிக்கல அப்படின்னு சொல்கிறவங்க கூட சாப்பாட்டுக்கு தனியாக பொரியல் வச்சு சாப்பிட்றதோட இந்த மாதிரி சோத்தோட பொரியலை போட்டு பிணைஞ்சா, அதாவது சோறு கொஞ்சம் பொரியல் நிறையா அந்த மாதிரி வச்சு சாப்பிட்டோம்னு வச்சுக்கோங்களேன், சும்மா வேறு லெவல், தரமாக இருக்குது, செம்மையாக இருக்குது, வேறு லெவலில் சூப்பராக இருக்குது. Super.